தேவனை மறவாமல் இருங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? நம்முடைய ஞாபகத்திலே வைத்திருக்க வேண்டும். தேவனை ஞாபகத்திலே வைத்திருக்கிற அனுபவம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், முதலாவது, தேவன் நமக்கு செய்ததை மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் நமக்கு செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நாம் ஞாபகத்திலே வைத்து தேவனுக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் நமக்கு செய்த ஒவ்வொரு காரியங்களையும் ஞாபகத்திலே வைத்து தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளைகள் ஒன்றையும் என்ன செய்யக்கூடாதான்? மறந்து போகக்கூடாது. அது மாத்திரமல்ல, தேவன் நமக்கு சொன்னவைகளை மறந்து போகக்கூடாது. ஆண்டவரை மறக்கக்கூடாது என்கிற அனுபவங்களில் 2 காரியம். ஒன்று, ஆண்டவர் நமக்கு செய்ததை மறக்கக்கூடாது. 2வது, ஆண்டவர் நமக்கு சொன்னவைகளை மறக்கக்கூடாது. ஆண்டவர் மகிமைப்படுவாராக. இவைகளை ஞாபகத்திலே வைத்திருக்கிற போது ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய முடியும் சொன்னால், இவைகளுக்காக தேவனை மகிமைப்படுத்த முடியும், அவைகளின்படி நடக்க முடியும். அப்போ தேவன் என்ன செய்வாரா? நம்மை எல்லா வகையிலும் ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகள் எல்லா வகையிலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் தேவனை மறவாமல் இருக்க வேண்டும். தேவன் சொன்னவைகளை மறவாமல் இருக்க வேண்டும். பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 116 சங்கீதம் 12வது வசனத்திலே வாசிக்கிறோம். சங்கீதம் 116:12, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். பாருங்க, இங்கே தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். அப்போ ஒவ்வொரு நாளும் தேவன் செய்தவைகளை ஞாபகத்திலே வைத்திருக்க வேண்டும். இங்கே தாவீதுடைய வாழ்விலே தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு அநேக உபகாரங்களை செய்திருக்கிறார். அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்கு தக்கதாக நான் அவருக்கு திரும்ப என்ன செய்ய முடியும்? பாருங்க, தேவன் தாவீதுக்கு என்னெல்லாம் செய்தார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுகிற போது 1 சாமுவேல் 16:1 சொல்லுகிறது, தேவன் ஒன்றுமில்லாத நிலைமையில் இருந்த அவனை தேவன் தம்முடைய ஜனங்களை ஆளும்படி ஒரு ராஜாவாக தெரிந்து கொண்டார். ஆண்டவர் சாமுவேலோடு கூட பேசுகிறார். சூழல்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் சொன்னார், நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய்? ஈசாயினுடைய குமாரரில் ஒருவனை நான் என்ன செய்திருக்கிறேன், இந்த ஜனங்களை ஆளும்படி ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். நல்லா கவனிங்க, தாவீதை தேவன் என்ன செய்தார்னு சொன்னா, ராஜாவாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படிப்பட்ட சூழலிலே எங்கிருந்த தாவீதை தேவன் எப்படி தெரிந்து கொண்டார்? இங்கே பார்க்கிற போது ஆச்சரியமாய் இருக்கும். சங்கீதக்காரன் பேசுகிற போது சங்கீதம் 78 சங்கீதம் 70வது வசனமும் 71வது வசனமும் சொல்லுகிறது, தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு தேவன் என்ன செய்தாராம்? ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். பாருங்க, நல்லா கவனிங்க, தேவன் தாவீதை எங்கிருந்து கூட்டிட்டு வந்தார்னு போடப்பட்டிருக்குன்னு சொன்னா, ஆட்டு தொழுவங்களிலிருந்து. எப்போதும் நாற்றம் வீசிக்கொண்டிருக்கிற ஒரு இடத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த தாவீது ஆடுகளோடு கூட ஆடுகளா என்ன செய்திருக்கிறானா வாழ்ந்து கொண்டிருந்த தாவீதை தேவன் என்ன செய்திருக்கிறாரா, அந்த நாற்றங்களிலிருந்து, ஒன்றுமில்லாத ஒரு இடங்களிலிருந்து தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அன்றைய காலகட்டங்களிலே மேய்ப்பர்கள் என்று சொன்னால் எகிப்தியருக்கு அருவருப்பானவர்கள் என்று சொல்லுகிற ஒரு நிலைமையில அப்படிப்பட்ட இடத்திலே இருந்த தாவீதை தேவன் என்ன செய்தாரா, அந்த இடத்திலிருந்து தேவன் என்ன செய்தாரா, தெரிந்து எடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் வருகிற போதெல்லாம் அவர் எனக்கு செய்தவைகளை என்னெல்லாம் செய்தார்னு கொஞ்சம் உட்கார்ந்து என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா,
நினைத்து பார்க்கிற போது தாவீது உட்கார்ந்து அப்படியே நினைத்து பார்க்குறான். தேவன் எனக்கு என்னெல்லாம் செய்தார், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டங்கள். ஒரு விசை சிங்கத்தை சந்தித்தேன், ஒரு விசை கரடியை சந்தித்தேன், ஒரு விசை பெலிஸ்தனை சந்தித்தேன். எத்தனை யுத்தங்கள், எத்தனை போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள், எல்லாவற்றுக்கும் நடுவில் இருந்து தேவன் என்ன செய்திருக்கிறார்? என்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை இடங்கள், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சொல்லுகிறான், தேவன் எனக்கு செய்த உபகாரங்களுக்கு தக்கதாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எவ்வளவு உபகாரங்கள். பாவத்தில் விழுகிறான், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ சமூகத்தில் போய் கதறுகிறான். தேவன் அவன் பாவத்தை என்ன செய்தாரா? மன்னிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒன்றுமில்லாமல் இருந்த அவனை தேவன் என்ன செய்தாரா? ஒரு பலத்த ஜாதியாய், சந்ததியாய், பலுகவும் பெருகவும் பண்ணி அவனோடு கூட என்ன செய்தாரா? ஒரு நித்திய உடன்படிக்கை செய்கிறார்.